ஹலோ காய்ஸ், இதுதான் ஜப்பானில் இருக்கிற பஸ். நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து கண்டக்டர் வந்து இருக்க மாட்டாங்க. நீங்கள் ஏறும்போதே பஸ்ஸு சைடில் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்து நம்ம டிக்கெட் எடுத்துக்கணும். டிக்கெட் எடுத்ததுக்கு அப்புறமா நம்ம இறங்க போகிற ஸ்டாப் வந்ததுக்கப்புறம் முன்னாடி ஒரு டிஸ்பிளேயில் எவ்வளோ அமௌண்ட்டுன்னு காமிக்கும். அந்த அமௌண்ட்டை வந்து டிரைவர் பக்கத்தில் இருக்கிற ஒரு மிஷினில் பே பண்ணணும். இப்போ டிரைவர் வந்து எல்லாரும் இறங்கிறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லோரும் வந்ததுக்கப்புறம் ஒரு டிசபிள் பர்சனை வந்து பார்க்குறாரு. நீங்கள் உள்ளே ஏறணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் ஆமான்னு சொன்னதுக்கப்புறம் பஸ்ஸில் இருந்து ஆல்ரெடி ஒன்று அட்டாச் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி டிசபிள் பர்சனுக்காகவே உள்ளே ஏற்றணுன்றதுக்காக ஒரு பஸ்ஸில் அட்டாச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டிரைவர் வந்து அந்த டிசபிள் பர்சனை வந்து உள்ளே ஏற்றுறாரு. உள்ளே ஏற்றுனதுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஒரு பெல்ட் போட்டு கட்டுவார். ஏன்னா அப்போ தான் பஸ்ஸு போகும்போது அது வந்து முன்ன பின்ன வராமல் இருக்கிறதுக்காக. ஸோ கட்டிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறாரு. ஸோ ஜப்பான் கவர்மெண்ட்டு வந்து ஒரு டிசபிள் பர்சனுக்காகவே ஒரு பஸ்ஸில் இந்த மாதிரி ஒன்று டெக்னாலஜியை வந்து அவங்க இது பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தனியாக போகும்போது நீங்கள் வாங்க என் கூட அப்படின்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிடணும் இல்லை. இந்த மாதிரி பஸ்ஸு அவங்கள வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. இதை பற்றி என்ன நினைக்கிறேன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.